அம்மா மகாலட்சுமி, ஜெகஜனனி, அனைத்தையும் உணர்ந்து நீங்களே உங்களை இப்படி மறந்து விட்டால் நியாயமா? அத்துடன் இல்லை, தாங்காத பசியும் தாகமும் வருத்த நான் கண்ட சுவாமியை பார்த்தால் நெஞ்சே வெடித்துவிடும் தாயே. என் சுவாமிக்கு சங்கடமா? சகல ஜீவராசிகளின் பசியை நீக்க அமுதூட்டும் பரமாத்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? தான் படைத்தவற்றில் ஜீவனாக வாழும் நாராயணனுக்கு பசியினால் வேதனையா? ஐயோ, கேட்கவே சங்கடமாயிருக்கிறது, நம்புவதற்கு முடியவில்லையே. நாரதா, நான் செய்ய வேண்டியது என்ன? எதுவும் தோன்றவில்லையே. அஷ்ட திக்பாலகரே, இதை உணர்ந்து கொள்ளாத நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இதுதானா நீங்கள் கடமையாற்றும் அழகு? ஸ்ரீஹரி, என் சுவாமியின் செய்தி கிடைக்கவில்லையா? பிரம்மதேவா, சதாசிவா, மும்மூர்த்திகளில் ஒருவரான என் சுவாமி சேஷாச்சலத்தில் செயலற்று துயரப்படுவதை உணர்ந்தும் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறீர்களே, நியாயமா உங்களுக்கு? தேவனோடு இந்த தேவி சண்டையிட்டு வைகுண்டத்தை விட்டு வந்து என்னை பழித்து பேசுவது தர்மமா அம்மா? நான் பழிப்பதற்கு இங்கு வரவில்லை, ஆபத்தை சொல்லி தார்மீக உதவியை கேட்டேன். இந்த கோரிக்கை அங்கிருந்து வர வேண்டும் என்றுதான் காத்திருந்தோம். நானும் சங்கரரும் நல்ல முடிவுக்கு வழி செய்கிறோம். எங்களை சோழராஜன் அரண்மனையில் சேர்த்து விட்டால் மற்றவைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அம்மா, பரமாத்மா, உன் லீலையே லீலை. நாராயண நாராயண. வணக்கம் மகாராஜா. பிரபு, இது ஒரு அபூர்வமான பசு. ஊமை பிராணியானாலும் நாம் பேசுவது எல்லாம் நன்றாக அர்த்தம் புரிந்து கொள்ளும். இந்த அபூர்வமான பசு உங்களிடத்தில் இருந்தால் பெருமை என்று அழைத்து வந்தேன். உண்டு. இதன் எடைக்கு எடை பொன்னாக வேண்டுமானாலும் அள்ளி கொடுப்போம். சொல், எவ்வளவு வேண்டும்? கேட்டாயா காமதேனு? உன்னை இவர் வாங்கினால் வந்து செய்யாமல் இருப்பாயா? பார்த்தீர்களா மகாராஜா, இது பொன் கொடுத்து வாங்கும் பொருள் அல்ல. இதை பாசத்துடன் வளர்த்தால் அதுவே போதும். அம்மா, பசு எவ்வளவு அழகாக இருக்கிறது, தொட்டு பார்க்க ஆசை. இதோ பார், ராஜகுமாரன் உன்னை தொட்டு பார்க்க வேண்டுமா? போமா, போ. இந்த பசுவை அழைத்துக் கொண்டு போய் கோசாலையில் விட்டு விடுங்கள். கனகு, சீக்கிரமா. கருப்பையா, இது சாதாரண பசு அல்ல, காமதேனு. நன்றாக கவனித்துக்கள். ஆரத்தி சின்னராஜா, பாருங்கள். அம்மாடி, அம்மா தாயே, பூஜை முடிஞ்சிருச்சு, இனிமே நம்ம போகலாமா? தீவிட்டே பசு உள்ள மேய்ச்சல் கூட்டு போ. கனகே, நான் வரட்டுமா? அம்மா, 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 அம்மா. அம்மா,
கூப்பிட்டியா? என்ன கூப்பிட்டியா கண்ணே? கண்ணாவது மூக்காவது நேரமாவது பாக்குறோம் பாலக்கரை மெதுவாத்தான் கொஞ்சம் ஏன் இந்த இது இருக்கு? கொஞ்சம் வாங்க உன்ன பாப்பா கனகு கனகு உன்னை எத்தனை நாளா கணக்கு பண்ற கனகு கண்ணு குட்டிக்கு கனகு இதுவும் என்ன உதைக்குது. கேட்டீர்களா இவன் பேசுவதை? இந்த பசு நம் அரண்மனைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகிறது? ஒரு நாள் கூட சொட்டு பால் கறக்கவில்லை. நாளுக்கு ஒரு பொய்யை சொல்லி தப்பித்துக் கொள்கிறான். எல்லா பாலையும் இவனே குடிச்சிருப்பான். இப்படி செய்ததற்கு தண்டனை என்ன தெரியுமா? மகாராஜா காப்பாத்துரு, சத்தியமா நான் பாலை குடிக்கிறேன். மீண்டும் நாளை இதே பதில் சொன்னால் பயங்கரமான தண்டனைக்கு ஆளாக வேண்டி இருக்கும். ஜாக்கிரதை. அப்படியே மகாபிரபு. உழைச்சு பாக்குறியா? இரு, என்ன செய்யற பாரு. இதென்ன இன்னும் இங்கே நிக்கிறியே? அப்படித்தான் நிப்ப. ஏன்? ஓஹோ, பசுவுக்கு காவலா? இல்ல, இனிமே உனக்கு தான் காவல். எனக்கு ஒண்ணும் காவல் தேவையில்லை. ஏன் நிக்கிற? போய் விறகு விட்டு. அம்மா 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 யாரோ நியாயம் கேட்க வந்திருக்கிறார்கள். அதனால் தான் ஆராய்ச்சி மணி ஒலிக்கிறது. என்ன லட்சுமி, என்ன ஆயிற்று? உன் கண்களில் கண்ணீர். இந்த அவல நிலைக்கு காரணம் என்ன? சொல் சொல் லட்சுமி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.